அங்கிருந்து வேகமா வெளியே அனுப்புறதுக்கு தான் அந்த தடி அடின்னு சொல்றாங்க சார். இது மாதிரி 100 காரணங்களை தங்கள் மீது பழிவராமல் தப்பித்துக் கொள்வதற்கு, அனைத்து பழிகளையும் விஜய் மீது சுமத்துவதற்கு எல்லா வேலைகளையும் இந்த அரசும் காவல்துறையும் செய்யும். அந்த நேற்று இரவு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மாணவர் அமைப்புன்னு ஏதோ ஒரு அமைப்பு பேரில் தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார் இந்த நோட்டீஸ் சார் சென்னையில அப்புறம் நாமக்கல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஓவராலா ஒற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன இருக்குன்னா சார், தமிழக அரசே 39 அப்பாவி உயிர்களை பலி வாங்கி தப்பி ஓடிய விஜய் என்கிற அரசியல் தற்கூரியை கொலை குற்றவாளி என கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாணவர் சங்கம் போட்டு நேற்று அவர் வீட்டுக்கிட்ட இந்த முற்றுகை பண்ண அந்த திமுக 200 ரூபாய் ஊப்பிகளை பற்றி நேற்று சொன்னேன். அதோட நீட்சி தான் இது. இங்கே பார்க்கணும், ஒரு அதிகாரி போய் இந்த மாதிரி விஜய் மேலே தான் தப்பு, கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, சொல்லும் பேச்சை கேட்கல, அப்போ சரி இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், உங்கள் மேலே தப்பு இல்லையா, லத்தி சார்ஜ் பண்ணீங்களா இல்லையா? சிம்பிளான கொஸ்டின்ப்பா, அந்த அம்மா கேட்ட கேள்வி தான்ப்பா. இந்த சந்தில் விஜய்க்கு எவ்வளோ க்ரௌட் வரும்? விஜய் எனக்கு 1000 பேர் தான் வருவான்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்குவீங்களா? அப்போ என்ன போலீஸ்? இன்னொன்னு அந்த ப்ரொடெக்டிவ் பாதுகாக்கிறதுக்கு இவங்க ஆல்ரெடி ஒரு வழி ஏற்படுத்தி வச்சிருந்துருக்கணும்ல சார். அது சார் அந்த உழவர் சந்தை பகுதி சொன்னாங்களே சார், அதை நான் பார்த்தேன் சார். அது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, போய் பார்த்தா அது நல்ல பெரிய பகுதியாக இருக்குது. இத்தனைக்கு பல படிகள் இருக்குது சார். வெளியே காவல்துறை சொல்வது உழவர் சந்தை பகுதி இதை விட நெருக்கடியான பகுதி என்று சொல்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் சார், உங்களுக்கு இதுதான் வேலை. அதனால தான் உங்ககிட்ட அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்படுகிறது. ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர்கிட்டையா நாங்கள் இந்த மாதிரி கூட்டம் நடத்தணுன்ட்டு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறோம்? இல்லை தாலுகா ஆஃபீஸில் நில அளவையர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அது மாதிரி நில அளக்கிற ஒருத்தியாக கடிதம் கொடுக்குறாங்க அனுமதி கேட்டு? காவல்துறையிட்ட தானே சார் கொடுக்குறாங்க. ஏன் காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இங்கே கூடலாம், எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி. இதுதான் உங்கள் வேலை. வர்ற க்ரௌடை ஒழுங்குபடுத்தி கட்டுப்பாட்டில் வைப்பது தான் உங்கள் வேலை. அதுக்கு தானே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் தானே அசஸ் பண்ணணும். இல்லை அவங்க 10,000 எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னா இதுக்கு தானே நீங்கள் உளவுத்துறை வச்சுருக்கீங்க. நீங்கள் 10,000 என்று சொல்கிறீர்கள், ஆனால் 30,000 பேர் வருவான்னு எங்களோட மதிப்பீடு சொல்கிறது. அப்போ நீங்கள் கேட்குற இந்த இடத்த கொடுக்க முடியாது. இதன் காரணமாகத்தானே தாவேக இதற்கு முன்பு மற்ற மாவட்டங்களில் கேட்ட இடங்களை எல்லாம் நிராகரித்ததற்கு காரணம் இந்த இடம் போதாது, அங்கே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதால தான் ரிஜெக்ட் பண்ணீங்க. இன்னைக்கு இது எதையுமே செய்யாமல் மொத்த பழியையும் விஜய் மேலே தூக்கி காவல்துறை அதிகாரி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கிறார். மின்வாரியத்தின் பொறியாளர் ஒருவர் நாங்கள் மின்சாரத்தையே துண்டிக்கவில்லை, இங்கே பாருங்கள் ஒளிரும் விளக்குகளை, இது மின்சாரம் துண்டித்தால் இப்படி விளக்குகள் ஒளிருமா என்று அவர் பேட்டி கொடுக்கிறார். டிஎம்கேவோட ஐடிவிங்க இல்லை இவங்க மரத்தில் ஏறாங்க, கரண்ட் ஒயர் பட்டு செத்துருவாங்கன்றதுக்காக தான் நாங்கள் மின்சாரத்தை துண்டிச்சோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இது போக ஊடகங்கள் அத்தனையும் சேர்ந்து விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்போது நிதிஷும் நீங்களும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க மாலதி, தமாசுக்கு நிதிஷை பிடிச்சி நீங்கள் இப்படி தள்ளுறீங்க. நிதிஷ் செத்து போயிட்டானா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? கில்ட்டியாக இருக்கும்.